Hi friends, welcome to All in One Nandhini channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோலம் தான் பார்க்க போகிறோம். 4.4 வரிசை தினம் ஒரு கோலம். இப்போ நம்ம 4.4 வரிசை வச்சுக்கலாங்க. இப்போ 4.4 வரிசை வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கோலம் எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 1 2 இந்த ரெண்டாவது லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல விளக்கு மாதிரி ஓகேங்களா. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு வரணும். சரிங்களா, இந்த இடத்துல இப்படி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டுட்டு வரும்போது இப்படி பாருங்கள், இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துடணும். வந்துட்டு திரும்ப இப்படி லைன் போயிடணும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்பு. இப்போது இதில் இருந்து நீங்கள் இங்கே பாருங்கள், எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு இங்கேருந்து இப்படி நேராக போயிடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா, இப்போது இங்கேருந்து ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்துடணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். ஓகேவா, நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது ரொம்பவுமே ஈஸியான கோலம் தாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இதை வாசலில் போட்டு பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு கோலம் நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு என்ன கோலம் போடுறதுன்னு தெரியாது. திரும்ப போட்ட கோலத்தையே போடுவோம், நமக்கே டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி சின்ன கோலம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அடிக்கடி போடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு ஒரு கோலம் பார்க்கலாம்.